மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவில் கட்டடத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்பு. இரு தரப்பினரிடையே மோதல், இரவில் நேர்ந்த துயரம். நாடாளுமன்றில் பிரதேசவாதம் பேசும் கோமாளி, இளங்குமரன் எம்பியின் பகிரங்க கருத்து. பாலச்சந்திரனின் மரண செய்தி கேட்டு மனமுடைந்தாராம் மஹிந்த, கூறும் நாமல். கொழும்பில் மனித புதைகுழிகளில் 16 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்பு. ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அதிர்ச்சி கொடுத்த கான்ஸ்டபிள். ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது சாத்தியமில்லை, ஸ்ரீதரன் எம்பி அறிவிப்பு. சொந்த மக்களை கொன்று குவித்த இஸ்ரேல், அம்பலமான உண்மைகள். மெக்சிகோவில் பஸ் லோரி மோதி விபத்து, 41 பேர் பரிதாபமாக பலி. 67 பேரின் உயிரை பறித்த ஹெலிகாப்டர் கிரேன் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். தர்மசாலாவில் உள்ள ஒரு கோவிலின் கட்டடத்தில் இறந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நாவில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாத்தளை நாவில மரக்கமுவ பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நபர் நேற்றிரவு உயிரிழந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இன்று காலை கோவிலில் உள்ள அறநெறி பாடசாலைக்கு சிறுவர்கள் வருகை தந்தபோது ஒருவர் இறந்து கிடந்ததாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நாவில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பன்னல பல்லவா பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்ணொருவரும் இளைஞரொருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோழி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் சிலருக்கும் இடையே நேற்றிரவு 8 மணி அளவில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்ணையில் இருந்த பல கோழிகள் தெருநாய்களால் கொல்லப்பட்டதாக கூறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது. இதன்போது வீட்டில் இருந்த பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 46 வயதுடைய பெண்ணும் 30 வயதுடைய ஆணுமே குறித்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைகளுக்காக கொளியாப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலின் போது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டதாக காயமடைந்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் மதிப்பை சீர்குலைப்பதற்கு கோமாளி ஒன்று நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக கணக்கில் இப்பதிவினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும், இவ்வுலகில் தமிழர்களுக்கென தனி மதிப்பு உள்ளது. அந்த மதிப்பை சீர்குலைப்பதற்கு அவ்வப்போது துரோகிகளும் கோமாளிகளும் வந்து செல்வது வழமை. அப்படித்தான் இம்முறையும் கோமாளி ஒன்று நாடாளுமன்றம் வந்துள்ளது. பிரதேசவாதம் பேசும் தமிழர்களை பிரித்தாழ்வதற்காக கைக்கூலியாக வந்துள்ள இந்த நபர் கத்தரித்தோட்ட விரலிகள் பற்றி கதைப்பது வெட்கக்கேடாகும். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் சம உரிமைகள் உள்ளன. எவரும் இரண்டாம் தர பிரஜைகள் அல்லர் என்ற நிலைப்பாட்டிலேயே தேசிய மக்கள் சக்தி உள்ளது. நாட்டில் வாழும் அனைத்தின மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கட்சிதான் தேசிய மக்கள் சக்தி. மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே யாழ் மக்களும் எமக்கு அமோக ஆதரவை வழங்கினர். இந்த மக்கள் அணியை புரிந்து கொள்ள பக்குவமில்லாத அரசியல் கோமாளி தற்போது விமர்சன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது. சமூக வலைதளங்களில் பிரபலம் அடைவதற்காக வீரவசனங்களை பேசி தன்னையும் தன்னை சூழவுள்ள ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேசும் கோமாளிகளை எல்லாம் தலைவர்களாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்டு முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மனவருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பிரபாகரனின் மகனது மரண செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது. இந்த செய்தியை கேட்டு எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். எனது தந்தை மிகவும் கவலை அடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இதுதான். அதிகாலையில் வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. பிரபாகரன் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் எனது தந்தை மிகவும் மனவருத்தமடைந்தார். இந்த மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்றல்ல, தவறுதலாக நடந்த ஒரு விபத்து. பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என சில கதைகள் உருவாக்கினர். உண்மை அதுவல்ல.
இது தவறுதலாக நடந்த விடயம் என்பதும் கூட பின்னர் தான் தெரிய வந்துள்ளது. போர்க்காலத்தின் போது எனது தந்தை மிகவும் மனம் வருந்திய சம்பவம் இதுவாகத்தான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும். இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் இதன்போது சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. கல்கிசி காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் T56 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த உத்தியோகத்தர் பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு பணிக்கு சென்றபோது துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எடுத்துச் சென்றதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் SSP புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நடாத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபரான உத்தியோகத்தர் அன்றிரவே கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு விமானத்தில் சென்றிருப்பது தெரிய வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த அதிகாரியை இலங்கைக்கு அழைத்து வர சர்வதேச காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. தமிழர் தரப்புகள் தனித்தனியே போட்டியிட்டால் தான் வெற்றி பெற முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் அதில் தலைமைத்துவம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்ந்து அவர் கருத்து வெளியிட்ட போது, முதல் தடவை நான் கஜேந்திரன் ஆகியோர் எங்களுடைய இல்லத்திலேயே கூடி கதைத்திருந்தோம். பின்னர் நாடாளுமன்றத்தில் நானும் கஜேந்திரகுமாரும் செல்வமும் உரையாடியிருந்தோம். இதன் போது ஒரு பேச்சுவார்த்தைக்கான சிறிய விடயங்களை பேசியிருந்தோம். எனக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் ஏனைய கட்சிகளை ஒன்றிணைக்கவும் எனக்கு ஒரு ஆணை தாருங்கள் என கடந்த தேர்தலின் போது மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்கள் எனக்கு அந்த ஆணையை வழங்கியுள்ளார்கள். அந்த ஆணையை நிராகரித்தவர்களையும் மக்கள் நிராகரித்தும் உள்ளார்கள். இப்பொழுதும் நானும் எங்களுடைய மக்களும் விரும்புவது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற செய்தியையே. அது ஒரு நீண்ட கால விருப்பமாக இருக்கின்ற நிலையில் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் அதிகமான விருப்பம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது 2001ஆம் ஆண்டிலேயே தென் தமிழீழ ஊடகவியலாளர்கள் மற்றும் கிழக்கிழங்கை ஊடகவியலாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள். உயிரோடு இருக்கின்ற துரை ரட்னம், உண்மையின் தரிசனம் செய்கின்ற நிராஜ் டேவிட் மற்றும் மாமனிதர் நடேசன், மாமனிதர் தராகி சிவராம், அரியநேத்திரன் ஆகியோர் இதற்கு மிகவும் பங்களித்தவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலின் போது மிக மோசமான ஹானிபல் டிரெக்டிவ் என்ற நடவடிக்கையை முன்னெடுத்ததாக முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கெலண்ட் இறுதியில் ஒப்புக்கொண்டுள்ளார். இஸ்ரேலின் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலின் போது கெலண்ட் இந்த உண்மையை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, ஹானிபல் டிரெக்டிவ் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய கொடூர நடவடிக்கையாகும். இந்த ராணுவ நடவடிக்கை என்பது எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க சொந்த மக்களையே பழி வாங்குவதாகும். இந்த நடவடிக்கை சர்ச்சைக்குரியது என்பதுடன் உரிய அனுமதி பெறாமல் பல்வேறு மோதல்களில் உத்தியோகபூர்வமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 1100 இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மீது அப்போது இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. ஆனால் தற்போது முன்னாள் அமைச்சர் ஹெலண்ட் வெளிப்படுத்தியுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போருக்கு காரணம் தேடும் வகையில் சொந்த மக்களையே இஸ்ரேல் கொண்டுள்ளது என்பது அம்பலமாக தெரிய வந்துள்ளது. மெக்சிகோ சிட்டி மெக்சிகோவில் பஸ் லோரி மோதி விபத்து ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர்.
மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. மெக்சிகோவின் தெற்கு மாகாணத்தில் உள்ள கான்குனில் இருந்து டபாஸ்கோவிற்கு 44 பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற பஸ் லோரி மோதி வீதி விபத்துக்குள்ளானது. பின்னர் பஸ் தீப்பற்றியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் தீவிரமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த விபத்தில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளார்கள். அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மேயர் ஓவிடியோ பெரால்டோ கூறியதாவது: கான்குனிலிருந்து டபாஸ்கோவுக்கு சென்று கொண்டிருந்த பஸ் விபத்தில் சிக்கியது. இதில் டபாஸ்கோவைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் அருகே கடந்த வாரம் பயணிகள் விமானம் மீது நேருக்கு நேர் மோதி ஆற்றில் விழுந்த ராணுவ ஹெலிகாப்டர் ராட்சத கிரேன் மூலம் வெளியே எடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் மொத்தம் 67 பேர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவில் கடந்த 20 ஆண்டுகளில் நடந்து மிக மோசமான விமான விபத்தாக இது கருதப்படுகின்றது. பிளாக் ஹாக் ரக ராணுவ ஹெலிகாப்டர் அனுமதிக்கப்பட்டதை விட 100 அடி உயரமாக பறந்ததாலும் ஹெலிகாப்டரை டிராக் செய்ய உதவும் ஏடிஎஸ்பி தொழில்நுட்பத்தை பைலட் நிறுத்தியிருந்ததாலும் இவ்விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.